Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க. பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேசிக் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து தெரியாமல் நம்ம ட்ரேடிங் ஃபீல்டில் உள்ளே போகவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டெய்லி ட்ரேடிங்கில் வந்து இம்பார்ட்டன்ட். இது இல்லைனா ட்ரேடிங்கே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே நம்ம அந்த ரெண்டில் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்ம வந்து 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம சைக்காலஜி வந்து அந்த யூஸ் பண்ணுறதுக்கு விடாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கூரை மேலே கோழி பிடிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வித்தையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், டெய்லி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம மைண்ட் செட்னா ப்ராஃபிட் சைட் மைண்ட் செட் இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? இப்போ ஒரு 500 ரூபா இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா 510 ரூபா மேலே போகுன்ற உங்கள் மனசு ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா உங்கள் மனசு வந்து இந்த சைடு தான் வரும். எப்போயுமே வந்து இந்த சைடு மேலே கவனம் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இதுங்க நான் கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கிறேன். நீங்கள் 500 ரூபாய் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 510 ரூபா நீங்கள் ஒரு போகும் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 501 வந்ததுன்னா உங்களுக்கு அந்த சைடு வந்து மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே, பில்ட் ஆகிடும். இன்றைக்கி நான் இந்த பக்கம் போக போகிறேன், நான் இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறேன், எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது, எனக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. இதில் வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கிறதுனால பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து அதாவது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, மேலே போகிற மார்க்கெட்டில் வந்து கீழே வந்து இதில் சேல் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு. அதே கீழே வர மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே ராங். மேலே போகிற மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகும்னு யாராலையும் கணிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது புரிஞ்சுக்குங்க. அது மேபி இங்கேருந்து கீழே வரலாம், இல்லை இன்னும் மேலும் போகலாம். நீங்கள் தான் இந்த இடத்துல கீழே சேல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் கணிக்க முடியாது. நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. அதே பை பண்ணலாம், இங்கேருந்து மேலே போகும் ப்ரைஸ் அப்படின்ற இந்த இடத்துல டிசைட் பண்ணிங்களா, அதுவும் வந்து ராங். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போகிற தூரத்தில் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டு இறங்கிக்க முடியுமே தவிர நீங்கள் தான் பாட்டம், இதுதான் டாப் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், உங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணலான்னா ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ண முடியும். வேறு எதையும் பண்ண முடியாது உங்களால். ஓகேங்களா? நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது 510 போதோ, இல்லை 505 போதோ, 501 போதோ யாருக்கும் தெரியாது. 550 போனாலும் யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஃபிட் சைட் மைண்ட் செட் இருக்கிறதுனால நீங்கள் லாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? அதனால தான் வந்து மிகப்பெரிய லாஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ 490 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு வேளை கீழே வந்ததுன்னா ஒரு மனசில் ஒரு என்ன சொல்லுறது, ஒரு பயம், ஒரு பதட்டம். சரி, கீழே போய் லாஸ் ஆகிடுமோ, இது வருமோ வராதோ, என்ன பண்ணலாம், ஒரு லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணலாம், எப்போது லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணலான்ற விஷயம் வந்து என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதிர்பார்த்துருந்தா நீங்கள் ட்ரேடிங் கடைசி வரலும் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லா ட்ரேடுக்கு பின்னாடி கண்டிப்பாக லாஸ் இருக்குதுன்ற விஷயம் உங்களுக்கும் தெரியும். ஓகே, சரி, இந்த லாஸ் ஆகிடுமோன்னா லாஸ் ஆக தான் செய்யும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் சைட் மூவ் ஆக ஒருவேளை உங்கள் சைட் ப்ராஃபிட் சைட் மூவ் ஆக சொல்ல உங்களுடைய ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்துடணும். ஓகேங்களா? அதாவது முக்கால்வாசி தூரம் உங்களுடைய ப்ராஃபிட் சைட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய எஸ்எல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு ஒரு 498 இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து காஸ்ட் டு காஸ்ட் வச்சிடலாம். சில பேரோட கேள்வி இருக்கும், சார் முக்கால்வாசி தூரம் போயிடுச்சு, 510 டார்கெட் நம்ம வச்சுருந்தோம், ஏதாவது 507 போயிடுச்சு, 506 போயிடுச்சு, அங்கேருந்து கீழே வந்து நம்மளோட எஸ்எல் டிகர் ஆகிடுச்சுன்னா அப்போ இவ்வளோ ப்ராஃபிட் போயிடுச்சு இல்லையா? இந்த மைண்ட் செட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையில்லை. இது நம்மளுடைய ப்ராஃபிட் கிடையாது. இது ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் தெளிவில்லாமல் இருக்கீங்க. இந்த முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. எப்பயுமே வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதுதான் நம்மளுடைய டார்கெட். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம டார்கெட்டில் வின் பண்ணிங்க. நீங்கள் அதுக்காக பேக் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ பேக் டெஸ்ட்டில் தெரியும் உங்களுக்கு எத்தனை டார்கெட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது, எத்தனை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஒரு 10 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, பேப்பர் ட்ரேடோ பேக் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10ல் 7 சக்ஸஸ் ஆகுது, 3 ஃபெயில் ஆகுதுன்னா இட்ஸ் ஓகே, குட். அவ்வளோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ், 6 தான் பாஸ் ஆகுது, 4 ஃபெயில் ஆகுதுன்னா யூ ஆர் குட், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு அந்த முடிவுக்கு அது வாங்க. இன்னமும் நிறைய பேர் 10க்கு எத்தனை ட்ரேட்னா தெரியல சார், இந்த நான் ட்ரை பண்ணல, நான் 10க்கு எத்தனை ட்ரேடு நான் ட்ரை பண்ணதில்லை, ஏதோ வருவேன், கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், க்ளோஸ் பண்ணிடுவேன், ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. அந்த கொஞ்சம் ப்ராஃபிட் சொல்லிங்களா, அதுவே வந்து தப்பான விஷயம். ஏன்னா அது மொத்தத்தில் லாஸில் போய் முடியும். நான் சொல்லேன் இல்லையா, இங்கேருந்து நீங்கள் பண்ணது மேபி இன்றைக்கி ப்ராஃபிட் கீழே வந்திருக்கலாம், அந்த ப்ராஃபிட் புக் பண்ண மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து இன்டைரக்ட் லாஸ். சப்போஸ் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டேன், உங்கள் மைண்ட் செட் வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடும். கிடைச்ச அளவுக்கு லாபம் போதும் அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அப்படி பண்ணாதீங்க. வேணுமானா உங்கள் லாஸை குறைச்சிக்குங்க.
ஓகேங்களா 498 போட்டிங்களா ₹2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சா ஓகே பரவாயில்ல 2 பாயிண்ட் போயிடுச்சு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இது 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங்னா நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டுப்பாங்க ஸ்ட்ராட்டஜி நிறைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் என்னுடைய வீடியோ பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்ட்ராட்டஜிலையும் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து யாரும் ஒத்துக்கிறதே கிடையாது நான் ப்ராஃபிட்டில் போக சொல்ல பயமாக இருக்குது அப்படின்ற விஷயம் ஒத்துக்கிட்டே கிடையாது ஆனால் உண்மையிலேயே அதான் நடக்குது ப்ராஃபிட்டில் போக சொல்ல பயமாக எல்லாருக்கும் வரும் ஏன்னா எனக்கு வந்தது இல்லையா இப்போ நம்ம 2000 சொன்னேன் இல்லைங்க 2007 2008 அந்த ரேஞ்செலாம் அதான் நீங்கள் சொல்லாமல் இஷ்டம் வந்த இடத்துல ப்ராஃபிட் கொஞ்சம் க்ரீனில் காமிச்சேன்னு ஆஹா செம ஹாப்பி ஒரு ₹2000 ப்ராஃபிட்டில் காமிச்சேன்னு ஆஹா போதும் அதே உங்களுக்கு ₹3000 லாஸ்ட்டில் போயிட்டு சொல்ல பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் இதை வந்து இந்த பில்ட் பண்ண விடாதீங்க இது ஆரம்பத்திலே கட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ நான் 2007 வந்து 2014 வரலேருந்து என்னால் வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து 2-3 வருஷம் ஆகிடுச்சு அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2-3 வருஷம் எடுத்துக்கிட்டேன் என்னால் சேஞ்ச் அவ்வளோ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியல மைண்ட் செட் என்னால் ஓகே ஸோ நீங்களும் அந்த ஆரம்ப ஸ்டைலில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் தூக்கி போட்டுருங்க எப்பயுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மேனேஜ் பண்ணுங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ கூட நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க நினைக்கிறேன் ஏயு ஸ்மால் பேங்க் வந்து ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் இந்த வேல்யூம் நல்லா இருந்தது உங்களுக்கு மார்னிங்காக உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே இதான் அன்றைக்கி ஓகே இது பார்த்தீங்கன்னா 1239 அபோவ் வந்து என்னோடய வியூ வந்து பை சைடு இருந்தது 1262 வரலாம் ப்ரைஸ் வந்து மூமெண்டம் கொடுக்குது ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு ஒரு நல்ல அப்பும் நல்ல கன்சாலிடேஷன் இருந்தது 200 EMAக்கு அபோவ் ப்ரைஸ் மூமெண்டம் ஆகிட்டு இருந்தது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல பொசிஷன் இருந்தது அதான் நேற்று ஹோல் டேஸ் வந்து சைடேஸில் போயிட்டு இருந்தது அதாவது நல்ல ஒரு வேல்யூ மாடு நல்லா கொடுத்துட்டு நல்லா சைடேஸில் போனது டே சார்ட் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது பர்ஃபெக்டாக இருந்தது பை சைடுக்கான மூமெண்டம் இருந்தது ஸோ என்ன பண்ணால் உங்களுக்கு பை சைடுக்கான வாய்ப்பு இருந்தது உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ப்ரைஸும் ட்ரிகர் ஆச்சு அப் மூவ்க்கான ட்ரிகர் ஆச்சு ப்ரைஸ் நல்லா மூமெண்டம் கொடுத்துச்சு கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் நல்ல இமீடியட் சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு உங்களுக்கு பேக் டு பேக் அப்டேட் பண்ணிகிட்டே தான் உங்களுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து என்ன பண்ணலாம் தெரியல பயமாக இருக்கும் எனக்கு அப்படின்றவங்க சரி மேபி அவங்களுக்காக ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் என்ன பண்ணேன் ஒரு பேக் டு பேக் சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னா சரி கொடுத்துட்டே இருந்தேன் குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எஸ்எல் மாடிஃபைன்னு சொல்லிங்க ரெடியூஸ் எஸ்எல் வெரி ஸ்மால் ரொம்ப ஸ்மால் பண்ணிக்க ஸ்டாப் லாஸ் ஏன்னா சப்போஸ் கீழே வந்தால் கூட நமக்கு வந்து பெரிய லாஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு பேக் டு பேக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தேன் இந்த என்னால் இந்த மாதிரி பண்ண முடியாது ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணலாம் மிச்ச நாள் வந்து வியூஸ் மட்டும் சென்ட் பண்ணி விட்டுறேன் ஓகே அப்புறம் வந்து எஸ்எல் வந்து காஸ்ட் டு காஸ்ட் எடுத்துன்னு வந்துருங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் எஸ்எல் ஒரு வேளை ப்ரைஸ் கீழே வந்தால் கூட நமக்கு வந்து எஸ்கேப் ஆகிடணும் நம்ம அப்படின்றதுக்காக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் குறிப்பிட்ட தூரம் வந்தது வால்யூம்ஸ் ட்ரை புக் ப்ராஃபிட் அதாவது வால்யூம்ஸ் ட்ரை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து வால்யூம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுன்னு வச்சுங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வால்யூம் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆச்சு ஓகே இங்கே பாருங்கள் வால்யூம் வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு ஸ்டார்டிங் மார்னிங்கில் இருந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது ஸோ இதில் நம்ம வந்து இனிமேல் இருந்த ஆபத்து மேபி ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷனோ இல்லை கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது செஞ்சதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் புக் ப்ராஃபிட் வால்யூம்ஸ் ட்ரை இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது ஒன்றும் காசு எதுவும் கிடையாது ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்ல இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள் Aliceblue அப்ஸ்டாக்ஸ் ஃபயர்ஸ் ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள் 4 ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் அதுவும் ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து எல்லா நாளும் இதே மாதிரி உங்களுக்கு அனுப்ப மாட்டதுனால ஸ்ட்ராங்காக புரிச்சிங்க உங்களுக்கு ஜஸ்ட் வியூஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுவேன் கூடவே பேக் டெஸ்ட் எடுக்க முடியும் ஏன்னா எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்குல்ல இன்றைக்கி சும்மா நீங்கள் நான் ஃப்ரீயாக இருந்ததுனால உங்களுக்கு பேக் டு பேக் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா நாளும் இந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கவங்க கூட போய் பார்க்கலாம் என்ன மாதிரி அப்டேட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னொரு டவுட்டும் இருக்கும் சார் என்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறையா அக்கௌண்ட்ஸ் இருக்குது நாங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்னுடைய வெபினார் அட்டன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் வெபினாருடைய டீட்டெயில்ஸ் என்ன சார்ஜஸ் என்ன கோர்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் 45 டேஸ் வந்து கோர்ஸ் இருக்கும் ஓகேங்களா ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த 45 டேஸ் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்கள் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ ஃபீஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இல்லை சார் என்னால் அவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு இருந்ததுன்னா நீங்கள் மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் நீங்கள் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம்
யாருக்காகனா ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நான் சொல்லலை ஸ்டார்டிங்கில், என்னால் ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது, இனிமேல் என்னால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, இது மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சார் என்னால் இனிமேல் ஓப்பன் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன். கற்றுக்கணும் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு வெபினார் மூலிமாவும் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.